வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெளுத்து நண்பர் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் சார். ஜாயின் பண்ணிருக்கு சப்போர்ட் டு அண்ணாமலை சார். நன்றி. இப்போது இந்த பாத யாத்திரையில் குறிப்பிடும்போது சொல்கிறார் இல்லையா, வேலூரில் பாருங்கள், இந்த ஊழல் பண்ண துரைமுருகனும் மகன் கதிரானந்த் எம்பியும் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி அவங்க வளர்ச்சி தான் இருக்குது, அது வீக்கோ உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா இத்தனை வருஷத்தில்? நல்ல வேலை அவர் ஒரு தடவை தோற்றுருக்காரு சுதந்திரத்தில். இந்த எலெக்ஷன் நடந்ததுலேருந்து இது வரைக்கும் போன தடவை தப்பிச்சிட்டார் 750 ஓட்டில். அது எப்படியோ நீங்கள் அது தோற்க முடியாமல் போச்சு. அதே மாதிரி அந்த எம்பி அப்படி தான், அவன் பையன் வந்து அந்த பணம் கொடுக்கலாம் வச்சுருந்த நிப்பாட்டிட்டு தனியாக தான் அந்த தேர்தல் வேலூர் நடந்தது. சீஸ் பண்ணாங்க அந்த பணம் கொடுக்குறதெல்லாம். மே 2019 நடக்கலை எல்லா தேர்தலோடையும் எம்பிக்கு. கடைசியில் அது ஒரு 8000 சொச்சம் ஓட்டில் தான் ஏசி சண்முகம் வர முடியாமல் போச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் பலவித மருத்துவ உதவிலேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஜெயிச்ச கதிரானந்து எதுவும் பண்ணுறதில்ல, உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விளாசி தள்ளுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊபியில் இருக்கவங்க இந்த இந்திக்காரெலாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இவங்க. அதில் இப்போ ஊபி வந்து வளர்ச்சி 2வது இடத்துக்கு போயாச்சு இல்லையா. தொழிலாளர்லாம் திரும்பி இங்கேருந்து 60,000 தொழிலாளர் திருப்பூர்லேருந்து போகிறோம் வேலைக்கு. நம்மளால் வேலை செய்கிறாங்களே வெளியூர்லேருந்து தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயமும் இங்கே பற்றாக்குறை ஆகுது வேலைக்கு. இத்தனை நாடுகளில் திமுக தலைவர் வடநாட்டு மக்களை அவமானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தற்போது வேலைக்கு ஆள் கிடைக்காமல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் உற்பத்தி பாதிக்கப்படும். இப்போ நிறுவனங்களின் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்கள் வெளியேற்றுவதை குறைக்க என்ன வழி என்பதை திமுக அரசு ஆலோசிக்கணும்னா எங்கே ஆலோசிக்கிறது, எங்கே கொள்ளையடிச்சு எங்கே பாதுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. தமிழக அமைச்சரில் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நடக்கிறது. இவர்களால் எப்படி தமிழகத்தை முன்னேற்ற முடியும்? ஆட்சி கொஞ்சம் 31 மாதத்தில் அனைத்து விலையும் வரியும் ஏற்றிவிட்டார்கள். மத்திய அரசு வழங்கும் நிதியில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுது. திமுக அரசு பெரும் வரிப்பணம் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் காலை உணவு திட்டம் வந்து மோடி கொண்டது, அதை வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ரேஷன் கடையில் ஃப்ரீ அரிசினால் 32 ரூபா சென்ட்ரல் கொடுக்குது, 2 ரூபா கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறான் அப்படிங்கிறது. ஸோ 60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நிலவும் ஜாதி, ஊழல், குடும்பம், அடாவடி அரசியல் இவை 4ஐயும் ஒழிக்க ஒரே மருந்து நரேந்திர மோடி. அவரது ஊழலற்ற நல்லாட்சி எதிர்த்து சுயநலவாதிகள் இந்தி கூட்டணி தொடங்கினார்கள். இன்று இந்தி கூட்டணி சிதறி இருக்குது. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக உருவாக்கி நக்சல் பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை, ராமர் கோயில், ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன், அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கண்டு வருது. உலக பொருளாதாரத்தில் தற்போது 5வது இடம், 2028 3வது இடம், 2047 ஆண்டு முதல் பொருளாதார நாடாகும். அதான் அப்போது 100வது குடியரசு தின ஆண்டு வரும், சுதந்திர தின ஆண்டு வரும். ஸோ இத்தனை காலமாக மாத அரசியல் ஜாதி அரசியல் வச்சு ஏமாற்றிட்டு வளர்ச்சியெல்லாம் தேங்கி நிற்கிது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. லட்சத்தீவில் போய் நின்றாலே லட்சத்தீவு சுற்றுச்சூழல் 3000 மடங்கு அதிகரிக்கும். அதே போல் இம்முறை பேரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வெல்லும்போது நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு வேலூருக்கு அழைத்து வந்து வேலூர் கோட்டையை காமிக்கிறார். எப்படி இதுக்கு முன்னாடி அந்த சைனா அதிபர் வந்தப்போ காஞ்சிபுரத்தை காமிச்சார். எதையுமே சுற்றுலாத்தலம் பண்ணிடுறார். இப்போ அப்படித்தான் ராமர் கோயில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து 25,000 கோடி ஊபி கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கிடைக்கும். அதனால் ஒரு வருஷம்லாம் ஆகும்போது இப்போ பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஸோ அங்கே கடை கணி வைப்பாங்க. ஹோட்டல் 75 ஹோட்டல் கட்டிகிட்ருக்காங்க, 3 ஸ்டார் 5 ஸ்டாரு. இப்படி தான் 528 ஆண்டு கால ராமர் பிரச்சனை முடிஞ்சு அங்கே. அதனால தான் திருப்பூர்லேருந்து போகிறான். அதே மாதிரி தான் காஷ்மீரில் வந்து மூளை செலவு பண்ணி குண்டு வச்சுருந்தான். இப்போ அதை சிறப்பு அந்தஸ்து அதுக்கு எதுக்கு தனி சட்டம் இந்தியாவுக்குள்ளே எடுத்தாச்சு. பாயசான்னு பிச்சைக்காரனடா போயிட்டான். நம்ம இங்கே வளர்ச்சிக்கு தொழில்துறையெல்லாம் தொடங்கினா அந்த இளைஞர்கள் வேலை செய்ய போகிறோம். கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலை, அந்த மாதிரி சாதாரண எல்லா மாநிலம் மாதிரி ஆயிரும். இதை வச்சு இத்தனை வருஷம் உருட்டிட்டு கிடந்தான் ராகுல், காங்கிரஸு. அதுக்கு காரணம் வல்லபாய் பட்டேல் சொல்லி கேட்கல, நேரு தான், முழுக்க முழுக்க நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது. ஸோ இனி அதுலேருந்து எப்படி வரணும், பழசு சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. இந்த திமுகவில் கொள்ளையடிக்கிறான், அப்புறம் போய் ஃபாரினில் போய் பதுக்கிறது, இந்த வேலையெல்லாம் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ துரைமுருகன் பொங்கலுக்கு வரும்னு சொன்னப்போ அந்த அங்கி திவார்ன்ற ஒரு ஐடி அதிகாரி இவங்க சார்பு ஒரு திமுக ஒரு டீன் ஒருத்தர் திண்டுக்கல்லில் 40 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு அப்படி. அவருக்கு எப்படி பணம் வந்திருக்கும், யாராக கொடுக்க சொல்லி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. அது விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை கேட்டால் அதுக்கு இப்போ கோர்ட்டில் தடை அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இது பக்கம் இருக்குது. இப்போது இந்த ஹேமந்த் சோரன் மாட்டியிருக்கு. அப்படி யார், ஜார்க்கண்ட் கவர்னர்.
அது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு பக்கம் வரணும். இன்னொரு பக்கம் டெல்லியில் இவர் பிடிவாரன்னு வரும். அவருக்கு கேட்டிருக்காங்க கோர்ட்டில். அவர் உடனே ஆட்சியை கலைக்கிறாங்க அதுன்னு அவர் பாட்டு பாடினார். யார்? கெஜ்ரிவால் டெல்லி. இது 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே இந்த 2 பேர் மந்திரி இருக்குது. இன்னும் சில மந்திரிகளும் என்ன உதயநிதி அந்த இதுக்கு போக சொல்லியிருக்காங்க கோர்ட்டில், இந்துக்களை இது பண்ணதுக்கு. ஆச்சுங்களா? இவர் மேலேயும் 2 வழக்கு இருக்குது, ஸ்டாலின் மேலேயும். அப்போ அதெல்லாம் ஒரு பயம் பிடுங்குது. அங்கேருந்தே ஒரே நடுக்கம். அதில் இப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து இப்போ துரைமுருகனுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்காக துரைமுருகன் வராமல் இருக்க போகிறதில்ல, அவங்க பேப்பர் இருக்குது. ஸோ இவங்க வந்து அடுத்து டார்கெட் தமிழகம் போது இப்போ நடிக்கிற வக்கீலெல்லாம் சொல்லி எப்படியாவது துரைமுருகன் அந்த அங்கி திவாரி இடி யார் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னா எல்லா நேரமும் பணம் கொடுக்குமா? அதை விசாரிக்க விட மாட்டேறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். எப்படி சிபிஐ வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது போட்டு விட்டார்ல தடம் மாதிரி, அவங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியும். அவங்க லீனியன் விட்டு பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஒரு ஆஃப்டர் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் தெரியாது என்ன பண்ணணுன்னு. இது சீப்பு வலிச்சு வைக்கிற கதை மாதிரி தான். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி எதாவது பண்ண முடியுமா பாருங்கள். இடி ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் இது மாதிரி இவங்க இப்போ அது இழுத்து அடிக்கலாமா வழக்கெல்லாம் அப்படின்னு. ஸோ அவங்க பக்கா வந்தாங்கன்னா மாட்ட வேண்டியதான். அது ஃபோர்ஸாக வந்தாங்கன்னா இப்படித்தானே அடித்து தானே உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆளுகளை அடிச்சுட்டு செந்தில் பாலாஜி போய் உள்ளே உட்காந்து இன்னும் அதில் விமோச்சனம் கிடைக்கல இல்லையா? அதே தான். இவர் வயசாச்சுனாலும் இவருக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் கரெக்டாக கொடுக்கும்போது உள்ளே தான் போவார் பண்ண முடியும். அடுத்த நகரம் ஒன்று வரும். இவன் வந்து அவன் வந்தவங்க மேலேயே நீங்கள் பெரிய யுத்தமர்கள் மாதிரி வந்தவங்க மேலேயே எதாவது பண்ண முடியுமா பாருண்ணா, எல்லா நேரம் கை கொடுக்குமா? அவங்க முன்னெச்சரிக்கையாக தான் வருவாங்க. ஸோ அடுத்து தமிழை நோக்கி வரப்போகிறாங்க விரைவில். அதுக்கு கோபால குடும்பத்தை நோக்கி போகணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போது அண்ணாமலைகிட்ட கூட சீமான் பற்றி கேட்கும்போது அது என்ஐஏ சோதனையெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க குரூப் ஒரு 10-15 பேருக்கு சீமான் கட்சியில். அவர் ஏதோ சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு என் பேரை அண்ணாமலை சொல்லி என்ன கிரெடிட் எடுக்கிறது? அவருக்கு மரியாதை இருக்குது, சீமான் மரியாதை கொடுக்கலாம். மற்றபடி பிரிவினவாதம் அது அவங்க சார்பு, அவங்க நிலைப்பாடு, அவங்க கட்சியில் பார்க்கணும். நான் என் கட்சி வழக்க பார்க்கணும் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு. இப்போ சீமான்கிட்ட வந்து விஜய் சம்பந்தம் கேட்கும்போது அவர் கொந்தளிக்கிறார். உங்கள் ஆட்கள்லாம் வந்து அங்கே போயிடுவாங்களே அப்படி. இல்லை அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க அப்படி பதறாரு. ஸோ இப்போ சீமான் கரெக்டாக விஜய் கட்சி தொடங்கும் போது கரெக்டாக சீமான் நபர்களுக்கு அதிகாலையில் நேற்று அந்த என்ஐஏ சோதனை வருது. என்ஐஏ சோதனை வருது, புலனாய்வு, தேசிய புலனாய்வுனா அவங்க இன்டர்நேஷ்னலாக போகக்கூடியவங்க. அவங்க தொடர்பு இப்படி பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, ஃபோன் கால்ஸு பல விதமாக மெயில். இதில் அது தெரிஞ்சு தான் ஏதோ இங்கேருந்து அங்கேருந்து பணம் கொடுக்குறது மாதிரி ஏதாவது ஒரு டாக்கிங் இதை மாதிரி வச்சு தான் வந்திருப்பாங்க. அதுக்காக போய் உடனே கோர்ட்டுக்கெல்லாம் போனால் சீமான் போனாலாம் அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் தடை பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது இருந்தால் தான் மேற்கொண்டு விசாரணை கைதெல்லாம் வருவோம், இல்லாட்டி அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட போகிறேன். இப்போ வர்றதுமே வந்து ஏதாவது இல்லாமலாம் அனாவசியம் வரமாட்டாங்க என்ஐஏ. ஸோ ஒரு பக்கம் கரெக்டாக விஜயாருக்கும் என்ஐஏ சோதனை சீமானுக்கும். ஸோ ஃபண்டிங் எங்கேருந்து வருது, விடுதலை புலி வருதா, என்ன ஏது இதெல்லாம் விசாரிப்பாங்க. விடுதலை புலி அமைப்பு இல்லை, ஒரு வேறு ஏதாவது ஒரு வகையில் பல நாட்டில் பல இது இருக்குல்ல அந்த மாதிரி, அதெல்லாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லாமலாம் அப்படி கரெக்டாக காரணம் பண்ணலாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து விஜய் இது வந்து சீமான் ஓட்டில் டிஎம்கேவுடைய கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரி ஓட்டெல்லாம் பிரியும். ஸோ 26 சீமான் இருந்தாலுமே விஜய் இருப்பாப்படி அண்ணாமலை. இதில் எந்த லெவலில் இறங்கும் திமுக அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ளே இப்போ ஆட்சி இருக்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்கு. ஆட்சி இல்லாமல் போச்சுன்னா காட்சி பூரா மாற ஆரம்பிச்சிடும். ஏடிஎம்கேனால தான் வரும். ஏடிஎம்கே சுக்குநூறாக ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும், சப்ஜாரா, அது ஒரு விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் அந்த நாள் பார்க்கணும். 24 தேர்தல் முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இதில் டேக்கவே மெயினாக என்னென்னா, இப்போ டெல்லி முடிச்சு நேராக இங்கே வரப்போகிறாங்க. இந்த மினிஸ்டர்ஸ் கோபால்புரம் அதெல்லாம் அடுத்தடுத்து இது நடவடிக்கையெல்லாம் என்னென்னவோ கைது நடவடிக்கை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் பறிமுதல் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ அதுலேருந்து நடுங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இவங்களுக்கு 300 கோடி வாங்கி கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோர், பீகார்கார் ஸ்டாலின். அவரே இப்போ என்ன சொல்கிறார், ஒரு நார்த்து சேனலில்
பிஜேபி தமிழகத்தில் அதாவது ஒரு 180 தொகுதி ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் வர முடியாது. அது பிஜேபிக்கும் தெரியும். அதனால தான் மம்தாவே காங்கிரஸை போட்டு தாக்குறாப்படி. 40 சீட் ஒழுக்கமாக ஜெயிப்பி ஆல் இண்டியா லெவலில். முடிஞ்சு போச்சுங்களா? சரி. இப்போ தமிழகத்துக்கு வருவோம். இங்கே 2 தடவை வராமலாம் மோடி வந்திருக்காரு. ஆனால் இப்போ அண்ணாமலைன்ற நம்பர் போட்டப்புறம் அதே பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ டிஎம்கேக்கு ஒர்க் பண்ண வரமாட்டேன்ட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க லட்சணம்லாம். சொர்ரப்பட்டிக்கு மாதிரி பொம்மை முதல்வர் இருக்கார் பையன் அதுக்கு மேலே. இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 15% மேலே ஓட்டு வரும். ஆமாம், சீட்டும் கூட்டணி போட்டு டபுள் டிஜிட் வருங்கிறார். டபுள் டிஜிட்னா 10 நம்பர் 10னாலே அது டெவலப் ஆயிரும். 9 முடி தான் சிங்கிள். 10லேருந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 10 15 20 அதே மாதிரி 15% மேலே ஓட்டு போயிருந்தார். நோட்டா கட்சி 3% கட்சினா அவர் அசஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ரவீந்திரன் சொல்கிறார். ஸோ நாளாக அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த